இது ஒரு கலக்கி மேக்கிங் வீடியோ. தமிழ்நாட்டுக்காரன் கலக்கி திங்க டெல்லிக்கு போய் நாக்கு வறண்டு போய் வந்ததே மிச்சமா போச்சு. ஆமா நம்ம ஊர்ல ஃபுல்லா கலக்கி ஆம்லெட் அது இதுன்னு தின்னுவிட்டு டெல்லிக்கு போய் ஐயா அந்த கலக்கி மட்டும் இந்த பண்ணி குடியா அப்படின்னு கேட்டதுக்கு சீஸை போடவும் அதை போடவும் பட்டரை போடவும் இதை போடவும் உங்களுக்கு குண்டியில கொழுப்பு ஏறவும் என்னடா பண்றீங்க ஏதா பண்றீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேதான் இப்படி தலையில கையை சொக்கான்ட்டேன் நான் பாட்டுக்கு அந்த ஆள்கிட்ட சொன்னேன். இந்த கலைக்கெல்லாம் ஒரு பெரிய கம்பி சுத்துற மேட்டர்லாம் கிடையாது, கம்பு சுத்துற மேட்டர்லாம் கிடையாது. நீட்டா ஒரு முட்டையை எடுத்து போட்டு விட்டு நீட்டா அப்படியே அந்த லைட் அப்படி உழப்பு உழப்பினீங்கன்னா கலைக்கு ரெடி அப்படின்னு போட்டதுக்கு உங்களை மேல என்னென்னத்தையே போட்டு கொடுத்துட்டேன். நானும் உங்களை திங்க முடியாம திண்டு செமிக்க முடியாம செமிச்சு வந்தேன். அதுலயே நாமெல்லாம் மதுரைக்காரங்க அப்படிலாம் பொரோட்டாக்கு சால்னா அப்படியே பக்கத்துல கலக்கிய வச்சு திண்டோம்னா ஒக்கால ஓலி எங்கிட்டோ போகும். நம்ம ஆளுகளுக்கு போட்டு கொடுத்தாரு கலக்கி பிரெட்டை போட்டு கொடுக்கவும் அதை போட்டு கொடுக்கவும் இவங்கிட்ட போய் தலையால அடிச்சுட்டு தான் நான் திண்டேன் கோழி. அதில் எஸ்ஸை போட சொல்லிட்டேன். ஸ்வீட் பேசாதம்ல எஸ் போடுங்கயா எஸ்ஸை போட்டு அப்படி மேலே அழகா சூப்பராக கொடுங்கன்னு சொல்லி நீட்டாக ஸ்பூனெல்லாம் கொடுத்தாப்புல. ஸ்பூனாக கொடுத்து சாஸ் வேற சாஸு அப்புறம் பச்சைக்கல்ல ஊற்றுவாங்க பாரு. இங்கே இந்த வடக்கிங்க உங்களுக்கு திங்கிறதே அப்படிதான். பச்சைக்கல்ல ஒன்று சிவப்பு கல்ல ஒன்று ஊற்றி பக்கத்தில் சாஸை போட்டு அதே நம்ம கொலன்னு கொடுத்து திண்டு உங்களுக்கு மேய்ஞ்சு செமிக்க நம்ம செமிச்சு வந்து இருந்தாலும் என்னமோ ஹிந்தியிலே பேசினாப்புல அப்படியே கையை வச்சுக்கிட்டு ஓ அஸ்கா ஏ இஸ்கா இப்படி இப்படின்ட்டாப்புல. நானும் சரிங்க எனக்கு போதும் நீ பேசுனா போதும் வயிற்ற வேற பசியை கிள்ளுது எச்சி வேற ஊறுது. இப்போ பேசும்போதே ஊறிட்டாரு பார்க்க எச்சி ஊறுது சீக்கிரம் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் பார்த்து அப்படியே அப்படியே ஒரு 2-3 ஸ்பூன் சாப்பிட்டேன். சாப்பிட்டு நீட்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஊரில் வந்து இந்த பட்டரை போடுறதே உங்களுக்கு கொண்டு விட்றாங்க. சீக்கிரம் எப்படிலாம் சாப்பிட்டோம்னா பட்டரை போட்டு தின்னோம்னா சீக்கிரம் அப்படி கொலஸ்ட்ரால் அது இதுன்னு ஏறி காட்டில் ஒரே அடப்பு சட்டார்னு ஒரு அடப்பு அடைச்சி மேலே போய் சேர வேண்டியதே. அதனால இதெல்லாம் ஒரு அவாய்ட் பண்ணி லைட்டாக சாப்பிட்டு பார்சல் கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். வீட்டுக்கு ஒன்று போல கொஞ்சம் வாசல் கட்டி சும்மா பக்கத்தில் இந்த ஏழை மக்கள்லாம் இருப்பாங்களா அவனு கொண்டு போயிட்டேன். ஏன்னா நம்மளாம் சாப்பிட்டோம்னா செட் ஆகாது. தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து டெல்லியில் இருக்கோம். ரொம்ப நாளாக கலக்கி வந்து சாப்பிடாம ரொம்ப ஒரு மாதிரி நாக்கில் செத்து போச்சு. நம்ம கலக்கி ஃபேன் ரொம்ப. சரி டெல்லியில் வந்து கலக்கி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்தேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள். இவர் வந்து தெரியாத ஆளே கிடையாது. இவரை வச்சு நம்ம 4 கண்டென்ட் போட்டாச்சு. ஒரு 4-5 கண்டென்ட் போட்டாச்சு. சரி அவளை வந்து பார்த்துட்டு ஒரு கலக்கி மட்டும் போடுங்கன்னு சொல்லி போட சொன்னேன். நம்மளால் போட்டாப்பில் ஒரு சூப்பராக ஒரு கலக்கி நீட்டாக சீஸு போட்டு அப்புறம் வந்து சீஸு மற்ற ஐட்டம்லாம் போட்டு நம்ம வந்து குழம்பு கலக்கி தான் பார்த்துருப்போம். குழம்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற மசாலாலாம் போட்டு கலக்கி போட்டிருப்போம். நம்மளால் சீஸ் போட்டு அழகாக அந்த மாதிரி பண்ணுறாப்புல.